இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு நடக்கிற ஃபங்க்ஷன்ல என்னால உன் கழுத்துல தாலிலாம் கட்ட முடியாது. இப்ப நான் இதை போய் சொன்னா வீட்டுல இருக்கிற யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. எல்லாரும் என்னதான் கன்வின்ஸ் பண்ண பாப்பாங்க. அதனால நீ இப்பவே போய் வீட்டுல இருக்கவங்க கிட்ட எல்லாம் பேசி இந்த தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன்லாம் அவங்களே பண்ண சொல்லு. என்ன யோசிச்சுட்டு இருக்க? நீ யோசிக்கலாம் ஒண்ணும் இல்ல. நானும் உன் கூட வரேன். எல்லார்கிட்டயும் வந்து இப்பவே பேசு. வா. இல்ல மாமா, எல்லாரும் அங்க இருக்காங்க. நான் சொல்றேன்ல. மாமா. அக்கா, அருள் வானதியோட கையை புடிச்சிட்டு இழுத்துட்டு வர வேகத்தை பார்த்தா நிச்சயம் ஒரு பெரிய பூகம்பம் வெடிக்க போகுது. ஏண்டா, நான் தான் சொன்னேன்லடா. வானதி உங்க எல்லார்கிட்டயும் ஏதோ சொல்லணுமா? சொல்லு. அக்கா, உன் புள்ள பெருசா ஏதாவது பண்ண போறான்னு பார்த்தா அந்த வானதி ஏதோ சொல்ல போறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அருள் எனக்கு தாலி பிரிச்சு கோக்க கூடாதுன்னு இப்ப அவ சொல்லுவா பாரு. அப்படி சொல்லிதான் அவளை கூட்டிட்டு வந்திருப்பா. ஓ, சரி சரி சரி. என்ன எதுவும் பேசாம நின்னுட்டு இருக்க? சொல்லு. நான் இப்போ ஒரு முடிவு எடுத்துட்டு வந்திருக்கேன். அதைத்தான் நான் இப்போ சொல்ல போறேன். நான் எடுத்த இந்த முடிவை யாரும் மாத்துறதுக்கு முயற்சி பண்ண வேண்டாம். நானும் அருள் மாமாவும் தாலி பிரிச்சு என்னாச்சு பாட்டி? என்னம்மா நெஞ்சு பிடிச்சிட்டு இருக்கீங்க? என்னாச்சுமா உங்களுக்கு? என்னன்னு தெரியலப்பா, நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. போய் மாத்திரை தண்ணி கொண்டு வா. அம்மா ரொம்ப வலிக்குதம்மா. பயமா இருக்குது. கொஞ்சம் பொறுத்துக்கமா வந்துருவா. சீக்கிரம் குடுமா. என்னங்க பாட்டி? கொஞ்சம் இருமா. மாத்திரை போடுங்க. மாத்திரை பாட்டி. போடு. ஒண்ணும் இல்ல. மாத்திரை போடு. மாத்திரை போட்டுக்கோங்க. பாத்துமா பாத்து. வாமா ஹாஸ்பிடல் போலாம். ஆஸ்பத்திரிக்கு போலாம் அத்தை. வேண்டாம்ப்பா, ஆஸ்பத்திரிக்கெல்லாம் வேண்டாம். என்னம்மா நெஞ்சு வலின்னு சொல்றீங்க? ஹாஸ்பிடல் கூப்பிட்டா வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. வாங்கம்மா போயிட்டு வந்துருவோம். என் பேரனுங்க கையால என் பேத்திங்க கழுத்துல தாலி ஏறத பார்க்காம நான் எங்கேயும் வரமாட்டேன். அத்தை, என்னத்தை இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னத்த பண்றது? எனக்கு ஒண்ணும் ஆகாது. என் பேத்திங்க கழுத்துல தாலி ஏறத பார்த்தாதான் எனக்கு எல்லாம் சரியா போகும்பா. சொன்ன கேளுங்க.